உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மலேசியாவுக்கு உங்களுடைய பயணம் இருந்தது இந்த வாட்டி வாஸ்துவை குறிச்சு நீங்க அங்க எந்த விதமான கரெக்ஷன்ஸ் பண்ணீங்க? நம்ம கலாச்சாரத்தை விட அந்த மாதிரி வாஸ்து ரீதியான ஒரு 10 வருஷம் அவங்க பின்தங்கி தான் இருக்காங்க. நமக்கு தெரிந்த அந்த ஒரு அப்டேஷன் கூட அங்க இல்ல. நம்ம ஊர்ல தனி வீடுகள்லாம் நிறைய இருக்கும். ஆமா, தனித்தனி வீடுகளா இருக்கும். அங்க அப்படி இல்லை. இப்போ ஒரு தெருவுக்குள்ள போனோம்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 15 வீடு வரிசையா இருக்கும். ஒரே அட்ஜாயிண்டான வீடுன்னு சொல்லுவாங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சீன மக்கள் நல்லா வெல்த்தா இருக்காங்க, மலாய் மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. தெருக்குத்து அப்படின்னா நீங்க இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், குழுமனாலே அவங்களாம் நல்லா வசதியா தானே சார் இருக்காங்க. மலைப்பிரதேசங்கள்ல பெரும்பாலும் தெருப்பார்வையில அதிகமான வீடுகள் இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்க ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமி 3 பகுதியா பிரிச்சிருப்போம். மனையடி சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம நேர்களுக்கு சொல்லுவோம். சாதாரண ஒரு வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே மனையடி தான் வாஸ்து நினைச்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க. மனையடிங்கிறது வேற ஒரு இது, வாஸ்து சாஸ்திரங்கிறது வேறு. நீங்க ஒரு வீட்டுல மனையடி மட்டும் பார்த்து கட்டியிருக்கீங்க அப்படின்னா அது போதாது. பொதுவா என்ன ஃப்ளோரிங் போட்டா ஒரு வீட்டுக்கு சிறந்த? டைல்ஸ், கிரானைட், மார்பிள்ஸ், வெட்ரியல் டைல்ஸ், இதுல எந்த விதமான நீங்க ஃப்ளோர் போட்டிருந்தாலும் சரி, அந்த ஃப்ளோர்ல நடக்கிறவங்களுக்கு மூட்டு வலி வரும். டைல்ஸ் வெளியே இருக்கக்கூடிய எதையுமே உள்ள கொண்டு போவாது. வாளுக்கெல்லாம் டைல் ஓட்டுறதும் வெளியே ஓட்டுறதும் ஒண்ணுதான். சோ இந்த மழை தண்ணி, சூரிய வெளிச்சம் எதுவுமே உள்ள வராது, பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் சமச்சீராக வைப்பதுதான் வாஸ்து. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் உண்டு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட், முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள். சார் வணக்கம். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல், ஏன்னா உங்க கூட சேர்ந்து அந்த வைப்ரேஷன் எனக்கும் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா மலேசியாவுக்கு உங்களுடைய பயணம் இருந்தது இந்த வாட்டி வாஸ்துவை குறிச்சு. நிறைய பேருக்கு அங்க உங்க வாஸ்துடைய பணி தேவைன்னு சொல்லி நீங்க போய் பண்ணிருந்தீங்க. முதலாவதாக நம்ம இந்தியாவில பார்க்கக்கூடிய வாஸ்து அமைப்புக்கும் அங்கேக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? நீங்க அங்க எந்த விதமான கரெக்ஷன்ஸ் பண்ணீங்க? இல்ல, மலேசியால அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போது ஒரு 1 வீக் பக்கமா போயிருந்தேன். பட் நம்ம அந்த ஏரியால எந்த மாதிரி கட்டமைப்புலாம் இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. நமக்கு சவுத் இந்தியா, நம்மளோட இந்தியாவில எப்படி வாஸ்து பாக்குறாங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஃபாரின்ல எப்படி கட்டமைப்பு இருக்குதுன்னே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான ஒரு வீடு கட்டமைப்பு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் 4 days மலேசியால நான் கன்சல்டிங்கே எடுத்துக்கல நான். ஏன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னே தெரியாம நான் போய் பொத்தாம்பதுவா நான் சொல்றதுங்கிறது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எப்படி வாழ்றாங்க, அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கு, வீடு அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு 3-4 நாட்கள் அந்த மாதிரி ரிசர்ச்ல தான் இருந்தேன். லாஸ்ட் 3 days மட்டும் தான் நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கலாச்சாரத்தை விட அந்த மாதிரி வாஸ்து ரீதியான ஒரு 10 வருஷம் அவங்க பின்தங்கி தான் இருக்காங்க. பின்தங்கி தான் இருக்காங்க. அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு 10 வருஷம் பின்தங்கி தான் இருக்காங்க. நமக்கு தெரிந்த அந்த ஒரு அப்டேஷன் கூட அங்க இல்ல. நீங்க டிஜிட்டலா அவங்க முன்னேறி இருந்தாலும் இந்த மாதிரியான வாஸ்து சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. நிறைய மூட நம்பிக்கையான விஷயங்கள் தான் அங்க அதிகமா இருக்கு. இப்ப நம்ம கட்டமைப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாசல சொல்லுவோம். எப்பயுமே அந்த ஸ்டார்கேஸ் இந்த இடத்துல வரக்கூடாதுலாம் சொல்லுவோம். ஆனா அங்க அப்படி இல்லை. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த கெடிகாரம் இங்க இருந்தா நல்லதா, இறந்தவர்கள் போட்டோ இப்படி வச்சா நல்லதா, பூஜை அறை இங்க இருந்தா நல்லதா, இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம ஆளுங்க இங்க இருந்து அங்க போய் அந்த மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்கள. அதாவது சயின்டிபிக்கான எவிடன்ஸ், சயின்டிபிக்கான ஒரு விஷயத்த சொல்லாம பொத்தாமதும் உங்களுக்கு டேபிள் இங்க இருக்கக்கூடாது, உங்க பெட் இப்படி இருக்கக்கூடாது, இப்படியாவே வாஸ்து பார்த்துட்டு போயிட்டாங்க நம்ம ஆளுங்க. அதைத்தான் இன்னமும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க அந்த ஏரியால. அதுல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அப்படி பார்க்கும்பொழுது கட்டமைப்புல ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஊர்ல தனி வீடுகள்லாம் நிறைய இருக்கும். தனித்தனி வீடுகளா இருக்கும். அங்க அப்படி இல்லை. இப்போ ஒரு தெருவுக்குள்ள போனோம்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 15 வீடு வரிசையா இருக்கும். ஒரே அட்ஜாயிண்டான வீடுன்னு சொல்லுவாங்க. அது சிங்கிள் ஸ்டோரிங், டபுள் ஸ்டோரிங் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருடைய பாஷையில அப்படி சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு பொது சுவர் தான். ஷேர் பண்றாங்க. வால் ஷேரிங் ஒரு 10-15 வீடு வரிசையா இருக்கும். அப்ப அந்த 10-15 வீடுக்கு வரிசையா வால் ஷேரிங் பண்ணும்போது என்னன்னா, ஒரு வீட்டுக்கு நல்லா இருப்பாங்க. அதாவது கார்னர் வீடுகள்ல அத கிழக்கு பொது சுவரா யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க நல்லா இருக்காங்க. வடக்கு பொது சுவர் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க நல்லா இருக்காங்க. கார்னர் வீடுன்னு சொல்லுவாங்க.
ஓகே அவங்களாம் நல்லா இருக்காங்க. இடைப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஹெல்த் வைஸா அவங்க ஏதோ ப்ராப்ளம் சந்திச்சுட்டே இருக்காங்க. ஓகே அதே இடத்துல இருக்கிறவங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு வேற்றுமை. ஆமா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நம்மளது வந்து மக்கள் அடர்த்தி அதிகம், ம். இடம் கம்மி. அது வீடு கட்ட அதாவது நிலங்கள் இருக்கக்கூடிய நிலத்துல நிறைய மக்கள் இருக்காங்க. ஓகே அங்க எப்படின்னா பாப்புலேஷன் கம்மி, காலி இடங்கள் அதிகமா இருக்கு. இப்ப ம். ஒருத்தர் விவசாயி இருக்கானா ஒரு 500 ஏக்கரா வச்சிருப்பாரு மினிமம். ஒரு 1000 ஏக்கரா இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்ல. மேக்ஸிமம் இருக்காது. ஆமா அப்ப அங்க என்னன்னா அங்க பொல்யூஷன் கிடையாது, சவுண்ட் பொல்யூஷன் கிடையாது. இந்த மாதிரி விஷயம்லாம் சில வாஸ்து குறையில அவங்க வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறாங்க. பெரிய பாதிப்பு தரதில்ல. அதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் வாழறாங்க, ஆமா. பாக்கி இடம் எல்லாம் காலியா தான் காலியா இருக்கு. அந்த காலியா இருக்கிறதுனால என்னன்னா பொல்யூஷன் கம்மியா இருக்கு. மெயின் பொல்யூஷன் கம்மி. இருக்கு. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஒரு வாஸ்துவை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே இந்த பொல்யூஷன் இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்ம வீட்டை அந்த மாதிரி கட்டமைப்பு ஏற்படுத்துறோம். அது ஒரு மெயின். சரிங்களா? அப்ப இது மாதிரி நிறைய தகவல்கள் கிடைச்சா அதுக்கேற்றது போல வாஸ்து கட்டமைப்பு அங்க என்ன முக்கியமா பார்க்கணும், சன்லைட் எங்க வருது, இதெல்லாம் அந்த நாட்டுல எந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்குன்னு செக் பண்ணணும். ம், ம். செக் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி மாத்தி கொடுத்துருக்கோம். இன்னும் கண்டினியூவா அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து நம்ம போறதுக்கான பிளான் இன்னொன்னு வச்சிருக்கோம். இப்ப இந்த மலேசியா இந்த மாதிரி ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நான் பார்த்த வகையில இந்த சீனாக்காரங்களா இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வாஸ்துபடியான வீட்டுல இருக்கிறாங்க. வாஸ்துபடியான வீடுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா தெருக்குத்து இடத்துல இருக்கிறது இல்ல, ம். ஒரு வடகிழக்கு கார்னர் இடத்துல குடியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடின்னு கேக்குறீங்களா? சீனாக்காரங்க வீடுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமா, அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி நிச்சயமா, இல்லதான். ஒண்ணும் இல்ல, நிச்சயமா. சீனாக்காரங்க வீட்டுல எல்லாம் வெளியே ரெட் கலர்ல ஒரு பால் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. ஓகே இது மலேசியால இருக்க மலேசியால ஃபுல்லா இருக்கக்கூடிய சீனா வீடுகள் எல்லா வீடுமே வெளியே ஒரு 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 ரெட் கலர்ல அவங்களுடைய ஒரு டிசைன்ஸ் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அது எல்லாம் சீனாக்காரங்க வீடு. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சீன மக்கள் நல்லா வெல்த்தா இருக்காங்க, மலாய் மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓke இங்க இருந்து அங்க போய் வேலை கண்டிப்பா விஷயமா பாக்குற நிறைய எல்லாருக்குமே இதுதான் நிறைய பேத்துக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. ஏன்னா சன்லைட் வராத மாதிரியே குடியிருக்காங்களே, அதனால அது மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய இருக்கு. ம். நம்ம இங்க இருக்கக்கூடிய வாஸ்து அப்படியே அங்க போய் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு வந்து அது வந்து தவறான ஒரு வழிகாட்டுதலா போயிடுவாங்க. ம், ம். சீனாக்காரங்களை பாத்தீங்கன்னா தெருக்குத்து சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறதே இல்ல. தெருக்குத்து அப்படின்னா நீங்க இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை பிரதேசத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற இடத்துலதான் வீடு கட்டியிருப்பாங்க. ஆமா முக்காவாசி இந்த ஊட்டி, கொடைக்கானல், குள்ளுமணாலை அவங்க எல்லாம் நல்லா வசதியா தானே சார் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த குறையும் கண்டிப்பா கண்டிப்பா அற்புதமான கேள்வி. ஏன்னா மலைப்பிரதேசங்கள்ல பெரும்பாலும் தெருப்பார்வையில அதிகமான வீடுகள் இருக்கும். ம். இந்த இடத்துலதான் நீங்க வந்து ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா, நம்மளுடைய பூமி வந்து 3 பகுதியா பிரிச்சிருப்போம். அதாவது டிராபிக்கல் ஜோன், டெம்பரேட் ஜோன், போலார் ஜோன். இந்த டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறது மிக வெப்பமண்டலம், எப்பயுமே வெப்பமண்டலமாவே இருக்கும். இது பூமியவே 3ஆ பிரிக்கப்பட்ட இடம். இதுல ஒவ்வொரு மாநிலமும் கூட 3ஆ பிரிக்கலாம். அதாவது போலார் ஜோன் இருக்காது. போலார் ஜோன் ஒன்லி வந்து ஆர்டிக் அண்டார்டிக் மட்டும்தான். ஆனா டெம்பரேட் ஜோன் இருக்கும். டெம்பரேட் ஜோன் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா ஊட்டி, அதாவது எங்கெல்லாம் காப்பி பயிர், தேயிலை தோட்டம்லாம் இருக்கோ அதெல்லாம், ஏலக்காய் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து டெம்பரேட் ஜோன். எங்கெல்லாம் வந்து இது விளையாத ஒரு மலைப்பிரதேசம் இருக்குதோ அது வந்து சப்டிராபிக்கல் ஜோன். இப்ப குற்றாலம் எடுத்துக்கலாம், கொல்லிமலை எடுத்துக்கலாம், இதெல்லாம் வந்து சப்டிராபிக்கல் ஜோன்ல வந்துடும். புரிஞ்சுங்களா? இந்த டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர் பிரதேசமா இருக்கக்கூடிய பகுதிகளில் பொல்யூஷன் இருக்காது, கார்பன் டை ஆக்சைடு இருக்காது, கார்பன் மோனாக்சைடு இருக்காது. இந்த தெருக்கூத்து இந்த 3 விதமான விஷயத்தாலதான் பாதிப்பு தரும். ஓகே எங்கெல்லாம் வந்து தெருக்கூத்து இருக்குதோ அங்க அதிகமான டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும். அதுல வரக்கூடிய பொல்யூஷன் இந்த வீட்டுல மோதும். சோ சிட்டிக்குள்ள நிறைய பேர் அதனாலதான் அந்த தெருக்குத்து என்ன அந்த சிட்டிக்குள்ள இருக்கணும், ரீச்சபிளா இருக்கணும்னு அங்க போயிடுறாங்க. ஆமா முக்காவாசி அந்த தெருக்குத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ஆமா இது டிராபிக் ஜோன்ல இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் தெருக்கூத்து பெரிய பாதிப்பு தரும். டெம்பரேட் ஜோன்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் தெருக்கூத்து பெரிய பாதிப்பு தராது. ஏன்னா அது மலை அங்கதான் வந்து கார்பன் மோனாக்சைடு இருக்காது, கார்பன் டை ஆக்சைடு பெருசா இருக்காது, பொல்யூஷன் கம்மியா இருக்கும். அதனாலதான் இது வந்து பிரிச்சு பார்த்தாதான் நம்ம வாஸ்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ஜோன்ல எல்லா விதமான வாஸ்து ரூலையும் அப்ளை பண்ணி ஆகணும். டெம்பரேட் ஜோன்ல வந்து லிமிட்டே பார்த்தாவே போதும், அது ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கு மேல அங்க பார்க்க முடியாது. அது மாதிரி பிரிச்சு பார்க்கக்கூடிய நாலேஜ் இருந்தா மட்டும்தான் இங்க வாஸ்து பார்க்க முடியும். கண்டிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லும் போது பாக்குறவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாது. நீங்க வந்து சயின்ஸை கனெக்ட் பண்ணி கரெக்டா லாஜிக்கலா சொல்லும் போது பாக்குறவங்களுக்கும் அது புரியுற மாதிரி இருக்கு. அடுத்ததா இந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த முதல்ல இந்த மனையடி சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம். ஓகே,
மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறதுனா நம்ம நாட்டுல வந்து காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு குடும்ப தலைவருடைய பாதம் இருக்குல்ல, ஆமா. அந்த பாதத்தை அளந்து அந்த பாதத்துடைய அளவீடு வச்சுதான் வந்து மனையடி சாஸ்திரங்கிறது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இப்ப அது 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு தப்படின்னு சொல்லுவாங்க. தப்படிங்கிறதுனா அந்த குடும்ப தலைவர் நடக்கிற ஸ்டெப் இருக்குல்ல, ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கு இருக்கக்கூடிய தூரத்தை அளந்து அது ஒரு கணக்குல சொன்னாங்க ஒரு காலத்துல. அதுவே வந்து பாதத்தை மட்டும் அளந்து அதை வச்சு சொன்னாங்க. நம்ம நாட்டுல நம்மளுடைய கலாச்சாரத்துல மொலம் ஜான் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஃபீட் கணக்கு அப்படிங்கிறது வந்து மெட்ரிக் சிஸ்டம். அது வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்தது. அது ஒரு 70 இயர்ஸா தான் இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல வந்து வேர்ல்டு முழுதும் ஒரே விதமான மெஷர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெட்ரிக் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, அது இப்ப நம்ம தப்படி அடிக்கிறதும் அந்த தப்படிங்கிறதும் அடிதான். கால் பாதங்கிறது அடி எடுத்து வைக்கிறதும் அடிதான். இது வந்து மெட்ரிக் அளவீடு அடி. இதோட கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? அதாவது இப்ப போட்டிருக்கக்கூடிய மனையடி சாஸ்திரங்கள்லாம் அந்த குடும்ப தலைவருடைய பாதத்தை வைத்து அளவீடு எடுக்கிறது தான் கரெக்ட். நீங்க டேப்பு வச்சு அளக்கிற அடிகளுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இதை சம்பந்தப்படுத்தி இதை வந்து தவறான கோணத்துல கொண்டு போனதுல பிரிட்டிஷ்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. ஏன்னா காலண்டருக்கு பின்னாடி போட வச்சுட்டாங்கல்ல. இப்ப சாதாரண ஒரு வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே மனையடி தான் வாஸ்து நினைச்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க. மனையடிங்கிறது வேற ஒரு இது, வாஸ்து சாஸ்திரங்கிறது வேறு. வாஸ்து சாஸ்திரம் நீங்க வந்து ஒரு வீட்டுல மனையடி மட்டும் பார்த்து கட்டியிருக்கீங்க அப்படின்னா அது போதாது. வாஸ்து சாஸ்திரம் தான் மிக மிக முக்கியமானது. கட்டமைப்பு தான் முக்கியம். இதுல நிறைய குளறுபடி, ஒவ்வொரு ஊர்ல உள்ளளவா வெளியளவான்லாம் நிறைய பேசுவாங்க. அதனால மனையடிங்கிறது பாதம் தான், பாதடி தான், குடும்ப தலைவருடைய பாதடி தான் கணக்கு. சோ அத வச்சு பண்ணக்கூடியதா இந்த மனையடி. அது இப்ப தேவை இல்ல. அது இப்ப வந்து நடைமுறையில வந்து அது தேவைப்படுறது இல்ல. இப்ப இருக்கக்கூடிய கட்டமைப்பு தான் வந்து வாஸ்துக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறீங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து பொறுப்பெடுத்து நிறைய பெரிய பெரிய கட்டடங்கள் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல அவங்க பொறுப்பெடுப்பாங்க, நடுவுல பார்த்தா அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது, அதை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா வந்து ஒரு என்ஜினியர் அப்படிங்கிறது நான் கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துல அவர் வீடு கட்டி கொடுக்கறது அவருடைய பொறுப்பு. இப்ப நான் கொடுக்குற இடம் வந்து ஒரு தெருக்கூத்தான இடம். அவர்கிட்ட கொடுத்து அவர் என்ன பண்ணுவாரு, கட்டி கொடுத்துருவாரு. அது வரும். ஆனா அந்த தெருக்கூத்து கட்டுற வரைக்கும் அவருக்கு பாதிப்பு தரும். அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் என்ஜினியர் பொறுப்பு. ஓகே, இது எங்கேயோ இருக்கிற மனையை எங்கேயோ இருக்கிற இன்ஜினியர் கட்டும் பொழுது கூட அவருக்கான, ஏன்னா அது கட்டி முடிக்கிற வரைக்கும் அவருடைய பொறுப்புல கட்டிட்டு இருக்கிறாருல்ல, அவரோட வீடு. இப்ப நான் ஒரு வீட்டுல வாழறவங்களை வைப்ரேஷன்ஸ் கட்ட யாரு வாழ்றாங்க இங்க? கட்ட அங்க இருக்கிறது யாருன்னா என்ஜினியர் தான் அங்க இருக்காரு. கொத்தனாரு என்ஜினியர் தான் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் வந்து ஒரு என்ஜினியர், என்கிட்ட ஒரு தெருக்கூத்துல ஒரு மனையை கொடுத்துட்டாங்க, இதுல வீடு கட்டி கொடுங்கிறாங்க. இப்ப நான் ஊர்ல என்ன சொல்ல, இதை நான் கட்டுற பில்டிங் தானே சொல்லுவேன். கண்டிப்பாக. சரிங்களா? என்ஜினியர் கட்டுறது கட்டி முடிக்கிற வரைக்கும் அது என்ஜினியர் கண்ட்ரோல். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து வீட்டு ஓனருக்கு போகும். ஆனா இந்த கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த தெருக்கூத்து தாக்கம் இருந்தா அது பாதிப்பு தரும். ரெண்டாவது, தவறான இடத்துல ஒரு கிணறு இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு என்ஜினியருக்கு பாதிப்பு தரும். பிளான்லயே வந்து தவறு இருந்தாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வடகிழக்குல ஒரு படிக்கட்டு போட்டு ஒரு பிளான் வந்துருச்சு, அந்த பிளான் கட்டுறாருன்னா அவருக்கு அதுல இருந்து வருமானம் கட்டாயம் வராது. வாஸ்து அவர் கண்டிப்பா வேலை செய்யும். அதுலதான் நட்டம் ஏற்பட்டு அதுலதான் வந்து அந்த என்ஜினியருக்கும் அந்த கட்டட உரிமையாளருக்கும் சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து என்ஜினியர்ஸ் முக்கியமா கவனிக்கக்கூடிய சில விதிமுறைகள்னு இருக்கு. அதை கவனிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது போதும். நிச்சயமா. என்ன நீங்க சொல்லும்போது ஒரு சம்பவம் என்ன ஞாபகம் வந்து, இதே மாதிரிதான் வந்து ஒரு கட்டடத்தை ஒப்படைச்சிட்டு அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் அடுத்து வந்த ஒருத்தர் வந்து அதனுடைய அமைப்பை மாத்த தொடங்கினாரு. அப்புறம் தான் அதை வந்து அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சது. இது வந்து ஒரு நடந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இப்ப நீங்க சொல்லும் பொழுது அந்த சம்பவத்தையும் இதையும் என்னால சேர்த்து பார்க்க முடியுது. சரி, அருமை. இப்ப வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா இந்த ஃப்ளோரிங்கை பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு உங்ககிட்ட. பொதுவா என்ன ஃப்ளோரிங் போட்டா ஒரு வீட்டுக்கு சிறந்தது? ஏன்னா இப்ப வந்து நிறைய விதமான ஃப்ளோரிங் வந்துடுச்சு. டைல்ஸ், அதுலயே டைல்ஸ்லயே விதவிதமான டைல்ஸ் வந்துடுச்சு, மார்பிள்ஸ் வந்துடுச்சு. சோ ஒரு ஃப்ளோரிங்னு போடும்போது அதற்குன்னு ஏதாவது நிறங்கள் இருக்கா, இல்ல எந்த மாதிரி ஃப்ளோரிங் போட்டா ஒரு வீட்டுக்கு நல்லது? ஒரு வீட்டுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அறிவுறுத்தப்பட்டது என்னன்னா காரை போட்ட வீடு சொல்லுவாங்கல்ல, சிமெண்ட் காரை போட்டது. அதுதான் எந்த விதமான ஒரு மனிதருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல ஆரோக்கியத்துல. சரிங்களா? இப்ப நீங்க வந்து இந்த டைல்ஸ் போட்ட வீடு, டைல்ஸ், கிரானைட், மார்பிள்ஸ், வெட்ரியல் டைல்ஸ், இதுல எந்த விதமான நீங்க ஃப்ளோர் போட்டிருந்தாலும் சரி, அந்த ஃப்ளோர்ல நடக்கிறவங்களுக்கு மூட்டு வலி வரும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அது எப்பயுமே கூலிங்கா இருக்கும். அந்த கூலிங் வந்து நம்ம காலில் படும் பொழுது அதனால் மூட்டுல வந்து நீர் கட்டி ஏற்பட்டு மூட்டு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து இப்படி வாழ பழகிட்டோம். சரிங்களா? ஆனா காரை போட்ட வீடு தான் எப்பயுமே நல்லது.
இப்போ ஒரு பெரிய பங்களா கட்டுறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்க காரை போடுங்கன்னா காரை போட மாட்டாங்க, முடியாது. ஆனா வரக்கூடிய, அதனாலதான் சொல்லுவேன், வாஸ்துங்கிறது வந்து 60 to 65% மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. மீதி இருக்கிற 35% இந்த மாதிரி சில பாதிப்புகளோ சில விஷயங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கதான் செய்யும். அதனால நம்ம இந்த டைல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம அதுக்கு வாழ பழகிட்டோம், மூட்டு வலி வர்றது வரதுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல கலர்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் இல்ல, கலர்ஸ் எந்த ஒரு ரிஃப்ளெக்டும் ஏற்படுத்துறது கிடையாதுங்க. சரிங்களா, டைல்ஸே வேணாம் தான் நான் சொல்லுவேன் நானு. ஆனா இதுல வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது காரைக்கு அடுத்து பெஸ்டா பார்த்தா ஆத்தங்குடி டைல்ஸ் நல்லா இருக்கு. மத்த எந்த டைல்ஸுமே கூட மார்பிள் ஃப்ளோரிங் இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் அதனால மூட்டு வலி வரும். இப்ப இந்த மாதிரி இன்னைக்கு கலரு இதெல்லாம் பாக்குறத விட்டுட்டு இந்த டைல்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அப்படின்னு தான் நீங்க பாக்கணும். ஏன்னா வாஸ்துவே ஆரோக்கியத்துக்கானது தான் நான் எப்ப ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்படிதான் அதை பாக்கணும். நீங்க இது இப்ப இந்த கலர்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது சில பேர் ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் அடிச்சிருப்பாங்க. லிவிங் ரூமுக்கு ஒரு கலர் அடிச்சிருப்பாங்க, பெட்ரூம்க்கு ஒரு கலரு, கிச்சனுக்கு ஒரு கலர். இந்த மாதிரி கலர் மாத்தி மாத்தி அடிக்கிறதுனால கூட அந்த வீட்டுல வந்து நன்மைகள் வருமா இல்லாட்டி ப்ராப்ளம்ஸ்ல போய் முடியும்? கண்டிப்பா. நீங்க வந்து டைல்ஸ் கலருக்கு பத்தி நான் வேணா தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். பட் அந்த அந்த வாலுடைய டைல்ஸ் ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். நீங்க வந்து இதே வந்து ஒரு பெட்ரூம்ல போய் ஒரு டார்க் கலர்ல போடக்கூடாது. கூடாது. ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப பெஸ்டா இருக்கும். லைட்ஸ் கலர் தான். சரிங்களா. அதே மாதிரி பல்பு கூட ரெட் கலர் பல்பு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது கூட நம்மளுடைய ஆரோக்கியத்தை தூக்கத்தை கெடுத்துரும். நைட் லேம்ப் போடக்கூடிய அந்த சின்ன நைட் லேம்ப் நீங்க கலர் வந்து வீட்டுக்கு அடிக்கக்கூடிய கலர் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் பண்ணும். பொதுவாவே வந்து ஒயிட் நல்லா இருக்கும், பியர்ல் ஒயிட் நல்லா இருக்கும், சாண்டல் நல்லா இருக்கும். லைட் கலரா இருக்கிறது ரொம்ப இருக்கும். ரொம்ப கான்ட்ராஸ்டா வீடு ஃபுல்லா மாறி மாறி அடிச்சோம்னா அது கண்டிப்பா பாதிப்பு தரும். சில பேர் இந்த ரெட், பர்பிள் இதெல்லாம் கண்டிப்பா, அதாவது சொல்றல, இப்ப ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு விதமான கலர் அடிக்கிறது தவறுதான், பண்ணக்கூடாதுதான். அப்ப சில பேர் பால்கனில ஃபுல்லா வந்து டைல்ஸ் போட்டிருப்பாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் அழகுக்காக அங்க பிளான்ஸ் வச்சு டைல்ஸ் போட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள். ஆமா, இப்ப என்னன்னா நீங்க பால்கனின்னு எடுத்துக்க வேணாம், வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலிவேஷன் ஃபுல்லாவே நீங்க அந்த டைல்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க வந்து வீட்டுடைய மெயின் டோருக்கு பக்கத்துல வால் ஃபுல்லா டைல்ஸ் போட்டிருப்பாங்க. என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய வாசல், அதாவது அந்த சுவர் அப்படிங்கிறது மதர் வால், தாய் சுவர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தாய் சுவருடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெளியிருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து ஃபில்டர் பண்ணி உள்ள கொண்டு போகணும். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தையும் டெம்பரேச்சரையும் ஃபில்டர் பண்ணி வெளியே போகணும். அதாவது உள்ள வரணும், வெளியே போனா நமக்கு தெரியாது. இந்த தோல் கூட எப்படி, நம்ம தோல் மாதிரி எடுத்துக்கோங்க அதை. சரிங்களா, தோல் நம்ம உடம்பு மூடி இருக்கு, பட் ஆனா சன்லைட் வந்து இந்த தோல்ல பட்டு உள்ள போகுது, காற்றும் உள்ள போகுது, சுவாசிக்குது. இது மாதிரிதான் வால். இப்ப இந்த தோல்ல வந்து ஒரு மெழுகு போட்டு நான் பூசிட்டேன், பெயிண்ட் போட்டு அடிச்சிட்டேன்னா என்னோட நல்லா இருக்குமா, என் உடம்பு நல்லா இருக்காது. டைல்ஸ் அப்படிதான் வேலை செய்யும். டைல்ஸ் வந்து நீ வெளியே இருக்கக்கூடிய எதையுமே உள்ள கொண்டு போகாது, உள்ள இருக்கிற எதையுமே வெளியே கொண்டு போகாது. ஒரு திரை மாதிரி வேலை செய்யும். அதாவது நீங்க உங்க உடம்பு முழுகும் ஒரு மெழுகு போட்டு பூசிக்கிட்டீங்கன்னா எப்படி வேலை செய்யுமோ அது போலதான் வீட்டை சுத்தி நீங்க டைல்ஸ், வில்லையும் வாளுக்கெல்லாம் டைல் ஓட்டுறதும் வெளியே ஓட்டுறதும் ஒண்ணுதான். சோ இந்த மழை தண்ணி, சூரிய வெளிச்சம் எதுவுமே உள்ள வராது, பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதாவது மழை தண்ணி நீரா நல்ல, அதாவது காற்று, சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த செவரோட உள்ள இணைஞ்சு உள்ள வரும், அது தெரியாது. பட் அதுவும் ஒரு வேலை செய்யும். நீங்க அதை வந்து மூடி வீட்டை வந்து அப்படியே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அதை எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் போட்டு மூடிட்டீங்கன்னா அது உள்ள இருக்குது எப்படி இருக்கும் கண்டென்ட், நம்ம எப்படி இருக்க முடியாதுல, வாழ முடியாது. அதற்கான உயிருங்கிறது செத்து போயிடும் கொஞ்சம். இங்க பாருங்க, வீடுங்கிறது உயிர். ஒரு வீடுங்கிறது உயிர். மனிதனுடைய வீடு உடம்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி அந்த வீடும் ஒரு உயிர் தான். நீங்க உயிரா அதை பாவிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து வரக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்கும். நிச்சயமா. சரிங்களா. இந்த மனிதனோட உடம்புல எப்படி பஞ்சபூத சக்திகள் எல்லாமே சமச்சீரா இருக்குது. இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 98 டிகிரி வந்து மினிமம் டெம்பரேச்சர் நம்ம உடம்பு ஏத்துக்கும். இதுல இருந்து ஒரு 2 டிகிரி டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம சளி பிடிச்சிரும். ஒரு 2 டிகிரி ஆச்சுன்னா காய்ச்சல் வந்துடும். இப்ப என்னன்னா நமக்கு வெப்பமும் வேணும், கூலிங்கும் இருக்கும், நம்ம உடம்பு இருக்கணும், நீரும் வேணும், காற்றும் வேணும். இது பஞ்சபூத தத்துவங்கள். அது போலதான் வீட்டுல அங்கங்க ஒரு டெம்பரேச்சரா இருக்கிற இடம் அக்னி மூலை, காற்றோட்டமா இருக்கக்கூடிய மூலை வடகிழக்கு மூலையும், சன்லைட் வரக்கூடிய மூலைகள், இப்படி இந்த பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் சமச்சீராக வைப்பதுதான் வாஸ்து. நம்ம உடம்பு தான் வீடு தான் உடம்பு, அவ்வளவுதான். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் மண்டத்தில் உண்டு.